குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நாம எப்படி மேல் நோக்கி போகணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வளர்ச்சி அடையணும், அது எப்படி சாத்தியமா? இப்ப நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கையிலே சொல்லுவோம். இப்ப நம்ம வீட்டுல இருந்து பார்த்தோம்னா, வீட்டுக்கு வெளியில போனோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வைகளா எப்படிங்க இருக்கும்? ஒண்ணு இப்படி பார்ப்போம், இல்ல இப்படி பார்ப்போம். இந்த லைன்ல பார்த்தா ஒரு 10 வீடு தெரியும், இந்த லைன்ல பார்த்தா ஒரு 10 வீடு தெரியும், எழுத்த மாதிரி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்பர் தெரியும். ஆனா நம்ம எல்லாருமே அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே நம்ம மொட்டை மாடியில் ஏறி போய் பார்த்தோம்னா, நம்ம தெருவை தாண்டி நம்ம பின்னாடி உள்ள வீட்டு தெருவையும் பார்க்கலாம். கொஞ்சம் வீடு தெருவை பார்க்கட்டையும் அந்த வீட்டில் உள்ள மொட்டை மாடி எல்லா வீட்லையும் பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணலாம், அப்படித்தானே? அதே இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல அந்த ஊர்ல நீர்த்தேக்க தொட்டி, அது மேல போய் நின்று பார்த்தோம்னா அது குறிப்பிட்ட உயரம் இருக்கு. அது மேல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஊர்ல உள்ள அந்த சுற்று வட்டத்தில் உள்ள, குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஊர்ல உள்ள ஒரு நிறைய வீடுகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னென்ன நடக்குது, என்னென்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். அதே பார்வை இன்னும் கொஞ்சம் அதிகமான உயரம், அந்த ஊர்ல லைட் ஹவுஸ் சொல்லி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல ஒரு பில்டிங் பெருசா இருக்கு. அந்த உயரத்து மேல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் உள்ளது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்ப நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகளை நம்ம எப்படி வச்சுக்கணும், நமது இலக்குகளை எப்படி வச்சுக்கணும். இப்ப இதுலயே உங்களுக்கு நமக்கு ஓரளவுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். நம்ம வீட்டுல இருந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்கலாம். அதுவே மாடிக்கு போனா இன்னும் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். அதுவே இன்னும் கொஞ்சம் நீர்த்தேக்க தொட்டிக்கு போனா இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட ஏரியா சரௌண்டிங் கூட பார்க்கலாம். அதுவே இந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு கலங்கரை விளக்கம், அந்த மேல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம், என்ன ஒரு கண்ணுக்கு எட்டின அளவு ஒரு இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமா பார்க்கலாம். இது போலத்தான் நமது இலக்குகளை எவ்வளவு உயரம் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரம் வைக்க வேண்டும். அந்த இலக்குகளை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் மட்டும் மாட்டாது, விடாமுயற்சியோடு முயற்சியும் இருந்தால் நமது வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும். நம்ம இன்னைக்கு நினைக்கிறதே கொஞ்சமா நினைச்சிடறோம். எப்படி ஒரு பையன் ஒரு 10th பப்ளிக் எழுதுறாப்ல, பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறோம். ஆனா பாஸ் பண்றதை விட 10 மார்க் கம்மியா போயிடும். நம்ம இலக்கு 500க்கு 500 எடுக்கணுங்கிற அப்புறம் ஒரு குறிக்கோள் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான முயற்சி, அதற்கான ஓட்டம், அதற்கான பயிற்சி எல்லாமே சேர்ந்து போயில 500 எடுக்கிற இடத்துல ஒரு 440, 450, 460 கிராஸ் பண்ணணும். அது போலத்தான் நமது இலக்குகள் என்பதே அதிகமான உயரத்துக்கு வச்சோம் அப்படின்னா உயரம் எட்டாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஏறி அந்த உயரமான இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம், இலக்குகளை எப்பொழுதுமே அதிகமான உயரத்துக்கு வையுங்கள். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார்ல, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் இலக்குகளை, உங்கள் லட்சியங்களை உயர வையுங்கள். அதுபோல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களது இலக்குகளை எவ்வளவு உயரம் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரம் வைங்க. அதற்கான முயற்சியும் பயிற்சியும் எடுங்க, நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.
This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.